ஓகே கிட்ஸ், காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1லேருந்து ஹார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் போட்டிருப்பேன். இப்போ நம்ம வந்து ஹார்ட்ஸில் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, a man sold a camera at 4% profit. He had purchased it for 14% less and sold for 77 rupees less. He would have gained 16.2/3%. For how much did the man purchase that camera அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, let's assume the cost price இருக்கு இல்லையா, சிபினா காஸ்ட் ப்ரைஸ், அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்ததுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்து பாருங்க சோல்டு ப்ரைஸ் SP1 நான் வச்சுக்கிறேன். ஏன் SP1 வச்சுக்கிறேன்னா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4% ப்ராஃபிட்டு, 14% லெஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து SP1 வச்சுக்கிறேன் ப்ராஃபிட். ஸோ அதை நம்ம எப்படி எழுதணும், எக்ஸ் பிளஸ் 4% ஆஃப் எக்ஸ். ஸோ அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, சிபி பிளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சிபி, அதுதான் நான் இடத்துல எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸை நான் வெளியில் எடுத்துட்டு 1 + 4/100 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது 100 + 4/100ன்னு வரும். ஸோ இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வந்து 104/100ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் 2 டேபிளில் நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்ன கிடைக்கும், டேபிள்ஸ் தெரியும் இல்லையா, 52 டைம்ஸ், அப்போ 52x/50. ஓகே, டேபிள்ஸ் தெரிந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், SP1 ப்ராஃபிட் வச்சுருந்தோமா, இப்போ SP2 வந்துட்டு லாஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 14% சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ் அப்படின்னும் போது அது எப்படி மாறும்னா, எக்ஸ் மைனஸ் 14% ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 14/100 இன்டூ எக்ஸ். ஸோ போன சம்மில் போட்ட மாதிரியே தான், இதில் எக்ஸ் காமனாக இருக்க வெளியில் எடுத்துட்டு 100 மைனஸ் 14/100. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம இதை என்ன பண்ணலாம், எக்ஸ் 100ல் 14 போச்சுன்னா எத்தனை, 86. ஸோ 86/100. ஸோ சேம் இதையும் 2 டேபிளில் நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43x/15ன்னு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ SP1 எப்படி வந்தது, SP2 எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க என்ன சொல்றாங்க, இதில் அவங்களுக்கு புதுசாக வந்துட்டு நியூ கெயின் 16.2/3% அவங்களுக்கு வந்து கெயின் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ நியூ SP at 16.2/3% கெயின், ப்ராஃபிட் வந்தது இல்லையா, கெயின் ப்ராஃபிட் எல்லாம் சேம் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ நியூ SP equal to 43/50x plus இந்த 16.2/3% of 43x/50. சரியா? லாஸ்ல இருந்து திரும்ப உங்களுக்கு கெயின் கிடைச்சதால நம்ம இந்த மாதிரி எழுதலாம். புரியுதா? லாஸ்ல இருந்து கெயின் கிடைச்சதால. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 43/50x இல்லதை வெளியில எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ வெளியில எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 + இந்த 16.2/3 இருக்கு இல்லையா. ஸோ இந்த மிக்ஸ்டை வந்து நம்ம வந்து இம்ப்ராப்பரா மாத்திக்கலாமா. ஸோ எத்தனை வாட்டி வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா 48 50, அப்போ 50/3 நமக்கு. ஸோ அதை தூக்கி நான் எழுதுங்க 50/3. ஓகே, பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதை விட்டுறக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், 300. ஸோ 50/300. ஸோ இப்போ இது 43/50x அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வரும்போது இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ இது என்னது, 30 + 5/13 எழுதலாமா. சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல ஆக்சுவலாக நான் அங்கேயே வந்துட்டு நான் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 43/50x இது வந்து 35/13 நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே எழுதுறேன், நீங்கள் அப்படியே கீழே எழுதிக்கோங்க. 43/50x
into 7/6 கிடைக்கும். சரியா? 7 5 டேபிள் நம்ம அடிச்சோம்னா இது 7 times அது 6 times. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 301x/300. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ரைட்? ஸோ இதில் வந்து நம்ம டிவைட் பண்ண நமக்கு ஆன்சர் 1.003x கிடைக்கும். இது என்னது நமக்கு? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ எஸ்பி. சரியா? நியூ எஸ்பின்றது நீங்கள் டெசிமலில் வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஃப்ராக்ஷனில் வச்சுக்கிட்டாலும் சரி, இது உங்களோட இஷ்டம். நான் வந்து ஃப்ராக்ஷனில் வச்சுக்கிறேன். சரியா? இப்போ எனக்கு கிடைச்சிருக்க நியூ எஸ்பி வந்துட்டு 30x/300. ஸோ இதுக்கப்புறம் என் பிளேஸ் இல்லை, அதனால இந்த சம்மை கொஞ்சம் கீழே போட்டுட்டு இங்கே நான் எழுதுறேன். சரியா? ஸோ உங்களுக்குன்னா நீங்கள் கொஞ்சம் மேலே கீழே பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கொஷினில் பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? கொஷினில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, he purchased it for 14% loss and sold it for 77 less ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே SP1 SP2 இருக்கு இல்லையா? ஸோ SP1 minus SP2 equal to 77. SP1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். SP1 நமக்கு வந்து என்னது? 52x/50. சரியா? ஸோ அதை போடுங்க, 52x/50. SP2 என்னன்னு பாருங்க. SP2 வந்துட்டு நமக்கு புதுசா வந்திருக்குல்ல, இதுதான் நம்மளோட புது SP2. ஸோ 301x/300 equal to 77. இங்க பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 300. இதுக்கு எல்சிஎம் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் வந்து 300. ஏன் 300 அப்படின்னா இந்த 50 டேபிள்ல 300 வரும். எத்தனை வாட்டி? 6 times. ஸோ நீங்க வளர்ந்துட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த இடத்துலயே 52x into 6ன்னு கொண்டு வந்துடலாம். இந்த தனித்தனியா நீங்க எடுத்து இந்த 52x/50 into 6/6 equal to, ஸோ இது வந்து 231 312/300x இந்த மாதிரி போடுவீங்கல்ல. ஸோ இங்கேயே போட்டு பழகுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைம் தான். சரிங்களா? ஸோ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவல் டு 77. ஸோ இப்போ என்ன வரும்? 312/3. அதே ஆன்சர் தான் இங்கேயே வந்துச்சு, அதே தானே எனக்கு வந்துச்சு. ஸோ அது போல தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. சரிங்களா? இப்போ நமக்கு டினாமினேட்டர் வந்து சேம் ஆயிடுச்சா? ரெண்டு டினாமினேட்டர் சேம். அப்போ நம்ம டேரக்டாக அப்படியே சப்ராக்ட் பண்ணலாமா? So 312x minus 301x equal to 77. ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போகும்போது இது என்ன ஆகுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இந்த 300 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். 312 அந்த 301 போச்சுன்னா 11x equal to இது என்ன ஆகும்? 77 multiply 300. ஸோ இது வந்து யூனிட்டரி மெத்தட். நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண வேணாம், மல்டிப்ளை பண்ணாதீங்க. 77 into 300. ஸோ இந்த பக்கம் இருக்க ப்ராடக்ட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது வந்து டிவிஷன். இது வந்து இதோட பண்ணது 7 times. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2100. ஸோ நம்ம எக்ஸ் என்னன்னு வச்சிடணும்? எக்ஸ் என்னது? சிபி. ஸோ நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2100. புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ பசங்களா. தேர்ட் கொஷின் இதுக்கப்புறமா. தேங்க்யூ.